தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 16, 151வது குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. குறள் விளக்கம். தன்னை தோண்டுபவரை தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல தன்னை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். குறளுக்கான ஒரு சிறு கதையை பார்ப்போமா? பொறுமையே உயர்வு. தலைப்பு. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், எதையும் பொறுமையாக கையாளுபவர். ஒரு முறை அவர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த ஊர் வாலிபன் ஒருவன் அந்த பெரியவரை பற்றி தெரியாமல் அவரை தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் ஏசி இகழ்ந்து பேசினான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த வாலிபனை பிடித்து திட்டி, ஏன் இப்படி பெரியவரை பேசுகிறாய் என்று கேட்டனர். ஆனால் அந்த பெரியவர் மட்டும் எந்தவித கோபமும் கொள்ளாமல் அமைதியாக சிரித்து கொண்டே அந்த வாலிபனை பார்த்தார். பிறகு அவர் அந்த வாலிபனிடம், தம்பி, நீ எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்பினால் நான் அதை வாங்கி கொள்ள மாட்டேன். அது உன்னிடமே திரும்பி சென்று விடும் அல்லவா? அதுபோலத்தான் நீ என்னை திட்டினால் அந்த திட்டும் வார்த்தைகள் என்னை தீண்டாது, அவை உன்னிடமே தங்கிவிடும் என்றார் அந்த பெரியவர். இதை கேட்ட அந்த வாலிபன் தன் தவற்றை உணர்ந்து கொண்டு பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டான். பெரியவர் அவனை புன்னகையோடு மன்னித்து விட்டார். நீதி என்னன்னா, பூமியை போல நாமும் நம்மை இகழ்ந்து பேசுபவர்களை பொறுத்து கொள்ளும் போது நாம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதை விட உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுகிறோம். தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் இத்தகைய இக்கட்டான சூழல்களை இந்த குறளின் வழி நின்று அணுகுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். இதைத்தான் வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.